ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 8. ஆமா நம்ம ஏன் தனியாக வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், நம்ம ப்ளோ டைமை மீட் பண்ண போகிறோம். அது போக யோரி நான் உன் கூட கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், நீ அதை இப்போ ஃபீல் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவள் கொஞ்சம் வெக்கப்படுறா. உன்னோட பவரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினோட பவர் தான் இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவால் அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவோ, அப்போ நான் மட்டும் எப்படி அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண, ஒருவேளை நான் ஒரு ஜீனியஸாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. உன்கிட்ட அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, அதனால தான் நீ இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த ஃபைட்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோ ஆக்சுவலி டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணியிருப்பான், அதனால தான் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான். ஆனாலுமே இன்னொரு தடவை அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. நம்ம இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீ வேற ஒரு பவரை எனக்கு ட்ரை பண்ணு, என்னோட பவர் நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமே அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்படின்னா நம்ம இதை சிம்பிளா பண்ணுவோம், நான் அந்த மரத்துக்கு பின்னாடி போறேன், அந்த சைடு வழியா வெளியே வரும்போது வேற உருவத்துக்கு மாறின மாதிரி இமேஜின் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரத்துக்கு பின்னாடி போறான். இப்ப பார்த்தா அந்த டோடரோ உருவத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான். என்னது நான் உண்மையிலேயே மாறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டுட்டு, நான் நினைச்ச மாதிரியே இந்த பவர் ஒர்க் ஆகுது, சரி நான் யாரா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பார்க்கலாம். எதுக்காக நான் டாடராவா மாறணும்னு நினைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹீரோயின் வந்து சமாளிக்க ட்ரை பண்றா. நேத்து நாங்க பேசுனது நீ பாத்தியா? இல்ல நீ கண்டிப்பா பாத்துருக்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரவோ, நீ என்கிட்ட எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்த டாடரோக்கு என்னோட உண்மையான பவர் என்னங்கிறது தெரியும், அது போக அவளே தான் இதை உன்கிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அவளோட பவர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. சாரி என்னால அதை சொல்ல முடியாது, அவ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அவ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை எதுக்காக அவ உன்னை என்கிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கவும், என்னோட பவர்ஸ் அவளுக்கு தெரியுங்கிறதுனால ஒருவேளை நான் அவளை கொண்டுட்டோம்னா, ஏன்னா உனக்கும் என்னோட பவர்ஸ் தெரியும், நான் ஒன்னையும் கொன்றக்கூடாதுங்கிறதுக்காக அவ அப்படி சொல்லியிருக்கா. என்ன பொறுத்தளவு அவ கொஞ்சம் நம்பிக்கையான பொண்ணு தான், நீயும் அவளை நம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே ப்ளூ டீமை பாக்குறதுக்காக போறாங்க. அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் தான் ப்ளூ டீம்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ டீம்ல இருக்கிறவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அந்த ப்ளூ டீமோட லீடருக்கு நம்ம ஹீரோயினை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவங்க சிச்சுவேஷனை சொல்றான். ரெட் அண்ட் கிரீன் டீமுக்கு தான் ஃபைட் நடக்க போகுது, இதுல ப்ளூ கலந்துக்கிட்ட தேவையில்லதான், இருந்தாலும் நீங்க எங்க சைடு கலந்துக்கிட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ளூ டீமை பத்தி உனக்கு தெரியாதா? ரெட் டீம் கிரீன் டீம் இது ரெண்டு பத்தியுமே நாங்க கண்டுக்கிறது இல்ல, நாங்க எதுக்காக கலந்துக்கிடணும்னு கேட்கவும், நான் ஒன்னும் உங்களை சும்மா கலந்துக்கிட சொல்லல, கலந்துக்கிற எல்லாருக்கும் நான் 200 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன், அது போக அவங்க ஆளுங்க யாரையாச்சும் ஒருத்தங்களா அவங்க தோக்கடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 500 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏங்கப்பா இவ்வளோ பாயிண்ட்ஸா, 7-8 டாஸ்க் முடிச்சாதான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. உங்க முடிவு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சொன்ன ஆஃபர் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா நாங்க இதுல கலந்துக்கிட போறது இல்ல, நீ ஜெயிச்சேன்னா தான் நீ சொன்ன எல்லா விஷயமுமே நடக்கும், ஒருவேளை உங்க டீம் தோத்து போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது? நான் வேணா உனக்கு இன்னொரு ஆஃபர் தரேன், அந்த பொண்ணை நீ என் டீமுக்கு அனுப்பி வை, நான் வேணா என் ஆளுங்களை உன் சைடு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது மட்டும் கண்டிப்பா நடக்காது, யூரியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என் ஆளுங்க 20 பேரை நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றேன், ஆனா அந்த ஒரு பொண்ணுக்காக வேண்டான்னு சொல்றியா? அவ என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். ஆமா எனக்கு இவ ஒருத்தி தான் முக்கியம், ஏன்னா 20 ஆளுங்களை விட இவளோட பவர் ரொம்பவா அதிகமானது, அது போக உங்க ஆளுங்க இருந்தாதான் நாங்க ஜெயிப்போம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது, நான் வேணா யூரியா உங்க டீமுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஆனா பதிலுக்கு நீ இந்த ஃபைட்ல கலந்துக்கிடணும், இந்த ஃபைட்ல நீ எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணணும், நான் எது சொன்னாலும் நீ செய்யணும், நீ ஒரே ஒரு டாஸ்க்ல தான் கலந்துருக்க, ஆனா அதுலயே நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அப்படின்னா உன்னோட பவர் யூரியோட பவருக்கு ஒர்த்தானதா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த பேட்டில் ரெண்டு டீமும் என்ன பிளான் போட்டாலும் சரி, இந்த பேட்டில் ஜெயிக்க போறது ஒரு டீம் தான், அது யாருங்கிறது ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். என்ன இப்படி ஆயிடுச்சு, அவங்க நம்ம டீம்ல ஜாயின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறா. நீங்க நினைச்சது போல நடக்கல, நீங்க ரெண்டு பேருமே முட்டாள் தான் அப்படின்னு கிரசாக்கி சொல்லவோ, இது கிரசாக்கி தானே அப்படின்னு சொல்லி யோரி கேட்கறா. ஆமா நீ எப்போ இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அட பாவிகளா நான் இவ்வளவு நேரம் இங்க தானடா நின்னுட்டு இருக்கேன், நான் ப்ளூ டீமை சேர்ந்தவன், ஆனா நான் நினைச்சிருந்தா ரெட் டீம்ல ஜாயின் பண்ணி அக்கிரா உன்னை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லவோ, ஓ அப்படியா சரி உனக்கு பிடிச்சதா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை ஒரு ரவுடியாவே மதிக்க மாட்டேங்கிறான். அக்கிரா நான் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அவன் பேசுறத கண்டுக்கிடாம இவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. தேவையான சாப்பாடு பொருள் எல்லாம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ வாங்கிட்டு வராங்க. நீங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? நீங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறத பாக்குறதுக்காக தான் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒரு வயசு பையனும் பொண்ணு தனியா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கவும், நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விடவோ டக்குனு அவன் டெலிபோர்டேஷன் ஆகி எஸ்கேப் ஆயிட்டு அக்கிரா அவன் ஆளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருந்தான். வயசான சில பேரும் நாங்க இந்த சண்டையில கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க, ரெட் டீம்ல நாங்க அடிமையா இருந்தப்போ நீங்க எங்களை காப்பாத்தினீங்க, சோ நாங்களும் இந்த ஃபைட்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுறான். அந்த லீடருமே கண்டிப்பா நம்ம தான் இதுல ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாளைக்கு தான் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த ஃபைட்டுக்கு நீ ரெடி தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோவோ ரெடி தான் அப்படின்னு சொல்றான். டாடரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும், ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை தனியா கூட்டிட்டு போறான். நீங்க கிரீன் டீம் ஆளே கிடையாது, ஆனா எங்களுக்காக சண்டை போட வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்கவும், அக்கிராவோ யோரியோ என்னோட ஃப்ரெண்டு, நீயும் இப்ப என்னோட ஃப்ரெண்டு தானே, உனக்காக தான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி குமகிரி சொல்றான். ஆசகா அப்படிங்கிறவா தான் அந்த குழந்தையோட அம்மா, என்னோட பையனுக்காக வாச்சு நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. காசியா கவாமல் லைட்டா கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு
எனக்கு தெரியல, என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல வரதுக்குள்ள அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெடுத்து விட்டுருந்தாங்க. நிறைய பவர்ஸை யோரி கிட்ட சொன்னா அவ குழம்பி போய்வான்னு சொல்லி அவளுக்கு குறிப்பிட்ட சில லிஸ்ட் மட்டும் தான் நம்ம ஹீரோ கொடுத்துருக்கான். இப்போ அடுத்த நாள் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லா விஷயமும் ரெடியா இருக்குது. நீ சொன்னது கரெக்டா போச்சு, இந்த டவர் கிட்ட தான் அவங்க அந்த கேமை வச்சிருக்காங்க. நல்லவேளை நீயும் யோரியோ சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் அவங்க கேம் நடத்த போறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னங்கறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாருமே உங்க போனை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல எல்லாரும் பாக்குறாங்க. மியான் வந்து இப்ப ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒருத்தங்களோட போனை நீங்க புடுங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதே அந்த பர்சனோட போனை நீங்க அவங்க கிட்ட இருந்து 3 மீட்டர் தள்ளி போட்டீங்கன்னா அவங்க இறந்து போனவங்களா கருதப்படுவாங்க. அவங்களோட சூப்பர் பவரை நாங்க டிசேபிள் பண்ணி விட்டுருவோம். இந்த இடத்துல 5 டவர் இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் 10 மியோ பாயிண்ட்ஸ் கொடுப்போம். எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு மியோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். எல்லாரும் ஹண்ட் த கிங் கேம் நல்லபடியா விளையாடுங்க. அண்ட் இதுல நீங்க யார வேணாலும் கொள்ளலாம், எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. டீம் கிரீன், உங்க டீம்ல யார் லீடரா இருக்க போறீங்கன்னு கேட்கவும் அந்த வயசான ஆளே லீடரா இருக்காரு. இப்போ அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோமே, அட்லீஸ்ட் 3 டவரையாச்சும் கைப்பற்றுங்க. ரெட்டோட லீடர் கண்டிப்பா அந்த ஒகாமியா தான் இருப்பான். நம்ம எப்படியாச்சும் அவனோட பவரை டிசேபிள் பண்ணிட்டா போதும், கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கலாம். இத்தனை நாள் உங்க கூட இருந்ததுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு அந்த லீடர் சொல்றாரு. இப்ப எல்லாருமே டீமா பிரிஞ்சு அவங்களோட வேலையை பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி டோடரா நினைக்கிறா. இத்தனை நாளா நீ இதுக்காக தானே ஆசைப்பட்டு இருந்தமியான், உன் பிளானை நான் கெடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப டெலிபோர்டேஷனுக்காக அவன் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி ஒரு டவரை பிடிச்சிருந்தான். நீங்க தான் எங்களோட கிங், கண்டிப்பா நாங்க உங்களை சேஃப் கார்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கூட இருக்கிறவன் சொல்றான். இப்ப ஒரு டவரை கிரீன் டீம் கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க. ரெட் டீம்ல இருக்கிற அந்த 5 பேரோட பவர் ரொம்பவும் ஆபத்தானது. நம்ம டீமுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு யோரி, நீ தான் அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி காசியா மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப ஆசகா ஒரு டவரை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அவ டீமை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த ரெட் டீமோட லீடர் ஓகமியா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆசகா போன்ல ஏதோ ரிப்ளை பண்ணல அப்படின்னு அங்க ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத காசியா புரிஞ்சுக்கிட்டான். அந்த கிழமை மாதிரி என்னால ஒளிஞ்சலா இருக்க போர் அடிச்சது, அதான் நானே களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு ஓகமி சொல்றான். நான் எப்படியாச்சும் மத்தவங்க வர வரைக்கும் இவனை இந்த இடத்துல வச்சிருந்தா போதும். இங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குங்கிறது போன் வழியா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வர வரைக்கும் நான் இவனை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசகா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய ஸ்வாட நீ எப்படி சுத்துற அப்படின்னு சொல்லி அந்த ஓகமி அசால்ட்டா அவளோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவ டயர்ட் ஆகவும் அவளோட ஸ்வாடையை அவன் அசால்ட்டா பிடிச்சிருந்தான். நீ இந்த ஸ்வாட படிக்கணும்னு தான் நானும் எதிர்பார்த்தேன். என்னோட உண்மையான பவரே என்னோட ஸ்வாடோட வெயிட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடோட வெயிட் அவ ரொம்பவும் அதிகமாக்குறா. ஆனா அவன் அதை அசால்ட்டா உடைச்சா அவளையும் அடிச்சிருதான். ஏன்னா இவ்வளவுதான் உன்னோட பவரா, ஏதோ பெருசா டைலாக்லாம் பேசின, மத்தவங்க இந்நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அது வரைக்கும் நீ என்ன சமாளிக்க வேண்டாமா, எனக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை உடச்சு விட்டுட்டு இந்த குச்சியை ஸ்வாடா மாத்தி திரும்பவும் என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆசகா பிரச்சனையில இருக்கா அப்படிங்கறத அந்த லீடர் புரிஞ்சுக்கிட்டான். மாசியா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆசகாக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே சில பேர் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. குமகிரி இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறான். வின் பேரியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பொண்ணு நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லவோ குமகிரி அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆசகா மேல ஒரு கிரஷ் இருக்கிறதுனால அவளை காப்பாத்தணும்னு சொல்லி காசியா போயிட்டு இருக்கான். அப்போ கமாய் அப்படிங்கிற கிழவன் எதை தொட்டாலுமே அதை வந்துட்டு சாம்பலா மாத்திருவான். அப்படி அவன் எல்லாரையுமே கொன்னுட்டு இருக்கான். ரைகா டாய்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நிறைய பேரை கொன்னுட்டு இருக்கா. இப்படியே டீம் ரெட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே டீம் கிரீன்ல இருக்கிற ஆளுங்களை கொன்னுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே தேடுறது நம்ம ஹீரோவை தான். அகிரா ஷிரயனாகி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை தேடி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ரெட் டீம்ல இருக்கிற ரென் தான் இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ரென் வந்துட்டு எல்லாரையும் ஈஸியா கொலை பண்ணக்கூடியவா. அந்த ரெட் டீம்ல இருக்கிற எல்லாருமே கிரீன் டீம்ல இருக்கிறவங்களை போட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு கேம்ல பெரிய இன்டெலிஜென்ட் தான். ஆனா அவன் மட்டும் தனியா விளையாண்டாம்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவான். பட் இவ்ளோ பெரிய டீம், இவ்ளோ பெரிய பிளேயர்ஸ் இருக்கும்போது நம்ம ஹீரோவால ஜெயிக்க முடியுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.